ஹாய் கைஸ். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்பு. சென்னையில இருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் தான் நம்ம பார்க்க போறோம். பேக் பண்ணியாச்சு, கிளம்புறோம். நல்லபடியா போயிட்டு வருவோம். நாங்கள் கரெக்டாக கிளம்பலாம்னு வெளில வந்தோம். கரெக்டாக மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சரியான மழை. அதனால் மனசு மாறிச்சு, போவோமா வேணாமான்னு, காலையில் போவோமான்னு. இருந்தாலும் நனைஞ்சிட்டே போயிடுவோம்னு நனைஞ்சிட்டே வந்துட்டோம் கைஸ். போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பை கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அதான் பிரியாணி சாப்பிடுவீங்கல்ல, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணில சிக்கன் எடுத்து போறமாட்டு இந்த வண்டியில இந்த மாதிரி சேர் வேணுமா அவருக்கு? இப்போ ஒரு வழியாக நம்ம எங்கே வந்துட்டோம்னா வேலூர் வந்துட்டோம் கைஸ். வேலூரில் பிரேம் ப்ரோ வீட்டில் தான் இருக்கோம். ஸோ ஒரு வீட்டு மாடியில் ஒரு சூப்பர் செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, கொசுவத்தியெல்லாம் பொருத்தி சூப்பராக. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து விடிய காலையில் கிளம்பணும் அப்படின்னா ஆந்திரா போயிடலாம் கைஸ். அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்பி ஆந்திராவை நோக்கி பயணம் போய்கிட்டு இருக்கோம். ஆந்திரா ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரில, நம்ம ஊர் மாதிரியாக தான் இருக்குது. இன்னும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ்லாம் தெரில, நம்ம ஊர் மாதிரியே பனைமரம் அனுமரம் எல்லாமே இருக்குது. ட்ரெயின் வேற வரப்போகுது, ஆந்திரா ட்ரெயின். இந்த சைடு தான், ரைட்ல இறக்குங்க, அப்படியே ரைட்ல போலாம். அட்வென்ச்சரான ஒரு பயணம் ப்ரோ. மாட்டிக்கிட்டு போகுது, ஃப்ரண்ட் பிரேக் இல்ல. ஐயோ, ஆஃப் இதுக்கு உள்ள போத அவங்க. எப்போ ஒரு மவுண்டைன் அந்த மாதிரி போனாலும் அந்த மாதிரி ரோடு இருந்தாதான் அது அந்த மாதிரி ஒரு ட்ரக்கிங் ஏரியாக்கே கூட்டிட்டு போகுது. ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. அவனுக்கு பாதி வந்தது, ஃபுல் ஆயிடுச்சு நமக்கு. இது போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டேம் இருக்குது. என்ன டேம்னு தான் தெரியல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிட்டன் வரும்போது இங்கே நான் போகலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் கைஸ். போயிட்டு வரும்போது பார்த்துக்குறோம் என்ன. அதான் சரி, ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ். அந்த மலை தான் இப்போ நம்ம போக போகிறோம். அப்புறம் அதில் ரைட் எடுத்துருங்க. ஓகே, இது இந்த மலை இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியுது கைஸ். ஒன்றும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. எல்லோரும் நான் நல்லா இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி போய் பார்க்கலாம். இந்த மலைக்கும் இந்த மலைக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்காங்களாம். அந்த கம்பியில் போகிறது தான் டேஞ்சர் அப்படின்னாங்க. ஸோ அந்த கம்பியில் போய் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கலாம். மலையோட டாப்பு தான் வியூ. அந்த டாப் வியூவில் போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். அங்கிருந்து பார்க்கும்போதே வியூ சூப்பரா தெரியுது. ஒரு ட்ரெக்கிங்கான ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மலை பார்க்கும் போதே பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலயே. ஸோ ஒரு வழியா வந்துட்டோம். இதுக்கு மேல வண்டியில போக முடியாது, ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாதை மாதிரி தெரியுது இல்லையா, இதுலதான் நம்ம நடந்து போறோம். இந்த பாறைகள்ல சேஃப்டியே இல்லாம சும்மா கம்பிகளா ஊண்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பழசாயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த கம்பியில தான் நம்ம நடந்து இந்த டாப்புக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு டாப் வியூ எடுத்து காட்டுறேன். மழை பெய்யுது. இது நம்மளும் பேர் எழுதி வச்சோம்னா அடுத்த வாட்டி வரவங்க அடுத்த வீடியோல நம்ம கேப்சர் பேரு எழுதுங்கடா, எழுது எதனா விஷயம் எதையும் வச்சு எழுத முடியாது. நான் வேணா கீழே இறங்கி போய் ஒரு சாக் பீஸ் வாங்கிட்டு வரட்டா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாத்துக்கலாம். பேசாம மறுபடியும் ஓஎம்ஆர் போயிட்டு சாக் பீஸ் வாங்கிட்டு திரும்ப வந்துடலாம். இருந்து விழுந்தாலும் ஒன்னும் ஆகாது, லைட்டா கை கால் தான் முடியும். மேல போக போகதான் டேஞ்சர். பாதையும் கொஞ்சம் கரடு முரடா தான் இருக்கு. இங்க இருந்து கம்பி போட்டிருக்காங்க. இப்பதான அந்த கம்பி தான் ஆடுதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே ஆடுது. QA இங்கேயும் ஃபாலோ பண்றேன் ப்ரோ. ஏதாவது பக் இருந்துச்சுன்னா ரிப்போர்ட் பண்ணிடுவேன்.
இஷ்யூஸ் இருக்கு எல்லா கம்பியில. ப்ரோ தனியா வந்துச்சு ப்ரோ கம்பி. நான் எதிர்பார்க்கல ப்ரோ. கம்பி திரும்பல. இப்படிதான் மண்டலே போட்டுரும். அப்படியே போடுவோம். கம்பி வந்து புடிங்கிருச்சு. கம்பியில வந்து இஷ்யூ இருக்கு ப்ரோ. ஓகேடா, லாக் பண்ணணும். லாக் பண்ணிடலாம். வந்து கேட்டீங்கன்னா அவர் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர் ப்ரோ. எந்த கம்பியுமே வந்து எல்லாம் சும்மா தான் நிக்குது. எல்லா கம்பியும் டேஞ்சர் தான். ஓடிடுவோம் போல. நீங்களும் மேல போய் ரசிக்கலாம். நல்லா இருக்கு. இங்கும் அப்படியே இதுக்கப்புறம் இந்த சைடு வரமாட்டோம். அவருக்கு வயசாயிருச்சு. உங்களுக்குதான் இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ, உங்களுக்கு இப்பதான் ஒரு 18ஆவது வாங்க. சரி சரி பொறுமையா போலாம். விடுங்க. வெள்ளையங்கிரியில எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சாமி கும்பிட்டு ஏறுவோம், அது மாதிரி வந்து சாய்பாபாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற போறோம். அப்படியே எடுக்கிற ஆமாடா. வியூ பாருங்க. இது வந்து ஒரு கிளாஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா சூப்பரா இருக்கும். எஸ். வந்து விநாயகர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்கிறாரு, அம்மன் ஒண்ணு, சாய்பாபா ஒண்ணு. மலையவே செதுக்கி வச்சிருக்காங்க. இங்க வந்து 7 ஷாட் விளையாடுறதுக்கு வந்து கல் அடிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்து கல்லை கலைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வியூ தான் மாச சூப்பரா இருக்கு வியூ. இல்ல குனிஞ்சுதான் போற மாதிரி இருக்கு. குட்டியா இருக்கிறவங்க கட்டிருப்பாங்களோ. இங்க பாருங்க ப்ரோ. அதுதான் கையில டச் பண்ணிட்டேன். அது பிடிச்சிச்சுன்னா தெரியும். இது என்னது அட்டையா? அது ஒண்ணும் இல்ல, இது ஒண்ணும் பண்ணாது. சரி எடுத்து நார்மலா இருந்துச்சு. சரி நான் தடிங்க அது மேல கை வேற வச்சு. அதனால என்ன ப்ரோ, விஷ்ணு சட்டையில தேய்ங்க. என்ன விஷ்ணு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏற வண்டி தான். இருட்டு தான். ஃபுல்லா இருட்டா? ஆமா. ஃபிளாஷ் ஆன் பண்ணிக்கிறோம். இருட்டிலே வாழ்றோம். ஐ அம் நாட் பேட். அது சரி. சுத்தி சுத்தி தலையிலே வாங்கிட்டேன். இந்த கம்பியில தான் புழக்க வாங்கினேன் ப்ரோ. அது யாரு வந்தாலும் முட்டும் ப்ரோ. இப்பதான் வாங்கினேன். சரியான அடி. டிங்குன்னு கேட்டுச்சு. லைட்டா கேக்குது ப்ரோ. ப்ரோ கவனமாவே போங்க, தலையில இடிக்குது டம்மு டும்னு. அப்படியே ஸ்டார் சுத்தும்ல தலையில, அது மாதிரி. அவ்வளவுதான். இருட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருட்டே நம்ம தான் இருட்டு. இதுக்கப்புறம் சாய்பா போற மாதிரி இருக்கும் ஃபுல்லா. வவால் சத்தம் கேக்குது ப்ரோ. வவால் தான்டா. வவாலா? அந்த அங்க நிக்குது அதுவா? ஃபுல்லா இருக்கு. மேல நிறைய தொங்கிட்டு இருக்கும். அதான் அந்த தொங்கிட்டு இருக்கு தெரியுது. சரிவா, அதெல்லாம் பாக்க. இந்த சாக்கி சான்ல எல்லாம் ஏதாவது இதுக்குள்ள மந்திரக்கல் எடுக்க போகும்போது பறக்கும்ல. ஆமா. அது மாதிரிதான் இருட்டா இருக்கு. சும்மாவே அவர் இருட்டா இருப்பாரு. கொஞ்சம் உடம்பா இருக்கிறவெல்லாம் வந்தா இடிச்சு சிக்கிக்கிடுவாங்களா? இந்த அளவு உடம்பு நமக்கு யாரும் இல்ல. அப்படிலாம் கத்தக்கூடாது. லைட்டா பயம் கொடுக்குதா இல்லையா? கொஞ்சம் லைட்டா வண்டி சைடு வாங்கும். இடிக்குமா? எல்லாம் இடிக்கும். ப்ரோ என்ன இப்படி ஏறுது? என்ன இப்படி கால் வைக்க வேண்டியது இருக்கு? அம்மா ப்ரோ உரசுது ப்ரோ. இதுக்கெல்லாம் ரோட்டு ஓரத்துல லாரி எல்லாம் ஓரம் கட்டினா சரியும்ல அப்படியே, அது மாதிரி சரியுது தாவுது. பாத்ரூம் செருப்பு மாட்டிக்கிச்சா? லைட் ஆஃப் பண்ணா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இல்ல லைட் ஆஃப் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்த்தேன், ஒண்ணுமே தெரியல. ஒரு ஆள் போனா ஒரு ஆள் வர முடியாது.
విష్ణు పొలం అయితే నాకు తెలుసు నాకు తెలుసా? ఇంటికి తెలుసు అవునా? నాకు తెలుసు தெரியல ப்ரோ அவரு. எனக்கு தெரியும் ஆமா తెలుసుனா தெரியும்னு அர்த்தம். நாக்கு எனக்கு தெரியும் அர்த்தம். நாக்குனா எனக்கு ப்ரோ தெலுங்குல. బన్నీ బన్నీ ಬೇಗ ಬನ್ನಿ. రండి 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 ஜல்தி రండి ஜல்தி ஆவோ. ఏ போகும்போது இப்படிதான் போகும். இதுக்குள்ளயா? ஆமா டேஞ்சரா இருக்கே. ஆமா இதுல கம்பியே இல்ல. ஆமா இங்க சேஃபா வரணும்டா. காலை விட்டுறாதீங்க. முடிஞ்சிச்சு. காலை விட்டீங்கன்னா முடிஞ்சது. காலுக்கு நல்லது இல்ல, உடம்புக்கே நல்லது இல்ல. மொத்தமா போயிடும். இல்ல இல்லடா பாதி வரைக்கும் தான் கம்பி போட்டிருக்கு. இங்க பாருங்க தேசிய கொடி. ஆமா என்ன இந்திய தேசம் இது. அப்புறம் போலாம். இதுதான் அந்த மலையா? அப்படியே அங்கிட்டு மாறணுமா? இந்த இருக்கு ப்ரோ பாதை. தெரியுதா? ஃபர்ஸ்ட் இது முடிப்போம். அவங்க சொன்ன பாதை. నాకు తెలుసు గైస్. நாக்கு நாக்கு தெரியுதுன்னா எனக்கு தெரியும். சரி நாக்கு தள்ளுது கைஸ், நாக்கு தள்ளுது. பசிக்குது. பிரீத்தி ஐ லவ் யூ. அம்மா ஐயோ வீடியோ ஆன்ல இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு கைஸ். சூப்பரா இருக்குல்ல வியூ. மார்னிங் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்தோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் பண்றேன். சோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வந்து மீட் பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ. சூப்பரா இருக்கு வியூஸ். வந்து ஏர்லி மார்னிங் வாங்க, இல்லைன்னா ஈவினிங் வாங்க. இல்லைன்னா பூஸ்ட் இல்ல ப்ரூ எடுத்துக்கோங்க. தண்ணியில வந்து மூஞ்சி கழுவலாம் பாருங்க. தண்ணி பாத்துக்கோங்க. இவ்வளவு கிளியரா இருக்கு. இவ்வளவு கிளியரா இருக்கு. உள்ள விட்டு எடுங்க. போனை உள்ள விட்டு எடுக்கலாம். நானா இன்சூரன்ஸ் போடலையே. ஒரு பாடி படுத்திருக்கு, இன்னொரு பாடி படுத்திருக்கு, இன்னொரு பாடியும் படுத்துருச்சு. மொத்தம் 3 பாடி அவுட். ஆனா இதுல சரக்கு தான் விழுந்து பாப்பா ரீகால் பண்ணுவோம். சீனிவாசன் ரீகால் பண்ணுவோம். சீனிவாசன் ரீகால் அவர் மட்டும் போயிடு எப்படியாவது. அவ்வளவு போறான் ப்ரோ. ப்ரோ இம்மா சொல்லிதான் இப்படி சொல்லிதான் யாரையாவது சாகடிக்கிறது. போய்தான் போறோம். அந்த பிளாகுக்கு போயிட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லுவோம். அது முடிஞ்சிருச்சு. பிலேட்ரல் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அங்க போய் வந்து சொல்லலாம். அவ்வளவுதான். ஒருத்தர் பேண்ட் கட்ட ஆரம்பிச்சாரு. என்ன பண்றான்? மீந்திர போறேன் நானு. அவர் போன உள்ள போகுது. நீங்க வந்து இந்த மலை இடுக்குலதான் பேண்ட் கட்டுவீங்க இல்லையா? உள்ள அந்த பேண்ட்ல முடிச்சு போட்டுட்டு அப்படியே புடிச்சிட்டு போவீங்க. ஏங்க புளி கூட்டு போட்டு வாங்க. மாதிரி வந்து வெளியில வரும்போது ஒரு பீஸ்ஃபுல் என்ன போட்டிருக்காங்க? ஈஸியான வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ட்ரெக்கிங் வரும்போது ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, இங்க வந்து தாமரை முளைச்சிருக்கு. ஒரு ஸ்விம்மிங் பூலே இருக்குங்க. எவனா நம்ம பையன் வந்திருக்கான், தாமரை முட்டை கொண்டு வந்து போட்டு போயிருக்கான்னு நினைக்கிறாங்க. பாறைக்குள்ள முளைச்சிருக்கு. எங்க ஊர் ஊர்நில இப்படி தாமரை போட்டாங்க. தாமரையே கிடையாது, ஃபுல்லா அள்ளிதான் இருக்கும். என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பயில வந்து வலங்காவரின்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்க போயிட்டு தாமரை முட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர்னிக்குள்ள தூக்கி போட்டானுவோ. அது அப்படியே ஊர்னி ஃபுல்லா பரவிச்சு. இப்போ வெறும் தாமரை தான். என்னது ப்ரோ? ஓனானா? கிட்ட போவீங்க பயப்படுது. ஆரஞ்சு கலரா டியூக்கா இருக்குமோ? கேடிஎம் ஓட பிராண்டா இருக்கும். ரைட்டா முன்னாடி போனா அத பேக்ல போட்டு எடுத்துட்டோம். பார்த்ததே இல்லடா. அதான் சொன்னல, கேடிஎம் ஓட பிராண்ட் ஆரஞ்சு. டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக் இஃப் யூ ஆர் ஹியூமன். நீ மனுஷனா இருந்தா எரியாதேன்னு வந்து நம்மளோட இதை தூண்டுறாங்க. அது பேர் என்ன, நம்மள இத உள்ள இருந்து ஏதோ தூண்டுவாங்கல்ல. டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக் ஹியர், டேக் டு தி ஃபுட் ஹில்.
எங்க கோவிந்தா? அங்க பாரு அந்த எங்க மலையில, கோவிந்தா? அந்த மலையில பாருங்க கோவிந்தா. தெரியுது கோவிந்தா, தெரியுது. டீ ரொம்ப சூடா இருக்கு கோவிந்தா. எங்க பார்த்தாலும் கோவிந்தா. இங்க வந்து எல்லாமே வந்து ஆட்டம் கொடுத்துருச்சு. பாத்தி பறந்தே கீழே போயிடு. என்னது இதுல இருந்து ஏற முடியாதோ? ஏற முடியாது ப்ரோ. ஸ்பைடர் இது 2 செவத்துல ஏறுவான் இல்ல, அது ஏதோ ஒரு இதுல எல்லாம் வரும் ப்ரோ. நான் வீட்லயே அப்படிதான் ஏறுவேன். 2 வாசக்கான்ல நம்ம சாமி கும்பிட போறோம். செருப்பு இருப்பாங்க கழட்டி விடலாம். இங்க வந்து வியூ சூப்பரா இருக்கு. பட் ஆனா எந்த ஒரு பேரியர் இல்ல பார்டர் எதுவுமே கொடுக்கல, காம்பவுண்ட் அந்த மாதிரிலாம். விழுவணும்னா விழுவலாம், உங்களோட இஷ்டம். அப்படி வச்சிருக்காங்க. பட் நல்லா இருக்கு வியூ, பர்ஃபெக்ட் வியூ. என்னது ப்ரோ? அருணாவா? அருணாவானா எனக்கு ஏதோ பண்றாரு காமெடி, காமெடி ஏதோ பண்றாரு. பிரியானாலே ஃபேக் ஐடி தான். சைடா நிக்கிறேன். மகாபலிபுரத்துல ஒரு கல்லு நிக்கல, மோசமா நிக்குது. சைடா நிக்குது. கீழே போகும்போது விழுந்துச்சுன்னா தெரியும். அந்த பக்கம் வீட்டுக்கு போறோம். பாய் அதெல்லாம் கிடையாது. அதுல வந்து நம்ம இப்ப கிராஸ் பண்ணி அதுல கையில பிடிக்கிறதுக்கே இல்லையே. கையில அதுதான் குடிக்க கூடாது, அதான் மேட்ரு. இந்த ஆடும் ஃபுல்லா 2 சைடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். இதுலதான் உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிப்போம். ஆனந்த நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு ப்ரோ. இப்ப அங்கதான் போக போறோம். சின்னது ஓடி போய் தாவவா? தாவு நீ வா. ஒன்னா வந்தாச்சு, பட்டைய போட்டாச்சு, சாமி கும்பிட போறோம். கேமரா வந்து எனக்கு வந்து நெத்தியில நிறைய இடம் இருக்கு, அதனால வந்து நான் பட்டை இங்க பாருங்க. எளிய சாமி கும்பிட போகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, நெத்தியில வந்து நிறைய இடம் இருக்கிறதுனால வந்து நான் பட்டை அடிச்சிட்டேன். எனக்கு நிறைய இடம் இருக்கு, அடிக்க தெரியல. நிறைய இடம் இருக்கு, அடிக்க வரல. இப்ப நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? பட்டை அடிச்சு பச்சை சாப்பிடுவாங்க டீ கடையில உட்காந்து. மீன் டெம்ப்ளேட்ல கூட வருவான்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, நாடோடிகள் படத்துல டீ கடையில பட்டை அடிச்சு அது மாதிரிதான் இருக்கும். இந்த பாயிண்ட் தொட்டுன்னு மாதிரி இருப்பாங்க. அது வருத்தப்படாம சொன்னோம். இல்ல அதே மாதிரிதான் இருப்பாங்க லைட்டா. எரிச்சி இல்லன்னா இந்த இருக்குல்ல கோயில்ல வந்து நெருப்பு எரிப்பாங்க, அதெல்லாம் இல்ல. தீபம் பத்த வச்சா கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் எதிரி வர்றான்னு. இந்த சைடு எல்லாம் அப்படியே பாப்பாங்கடா. இந்த சைடு வரானா அந்த இந்த சைடு நாட்டுல இருக்கே வந்ததா. இங்க இருந்து எப்படி பாப்பாங்க? ஆனா இங்க இருந்து எப்படி பாப்பாங்க? இது கண்ணே தெரியாது. இதெல்லாம் வச்சிருப்பானுங்களா அந்த காலத்துல வச்சிருப்பானுங்களா? ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் வச்சாலே ஆடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. பேராண்மை படத்துல மாதிரி கண்டுபிடிப்பானுங்க. கூமையா இங்க இருந்து இங்கேயும் எத்தனை மலை இருக்கு, இங்கேயும் எத்தனை மலை இருக்கு. சின்ன சின்ன மலையா நிறைய இருக்கு. அந்த தேசிய கொடி தெரியுது இல்லையா, அந்த மவுண்டனுக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? தேசிய கொடி மவுண்டனுக்கு. அது மாதிரி நம்ம துர்நூறு அடிச்சனால மண்டை வந்து முடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரஃப் ஆயிருது, பட்டை அடிச்சால கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. சோ இப்ப நம்ம எங்க போறோம்னா, அந்த டேஞ்சரான படிக்கட்டு, அந்த 2 மலைக்கு நடுவுல ஒரு சின்ன பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் ஃபுல் சேஃப்டியா இருக்காதுன்றாங்க, அங்கதான் நம்ம போறோம். ஆமா, அவர் பாருங்க, ஒரு படத்துல ஜெயம் ரவியோட விவேக் நடப்பார்ல, அது மாதிரிதான் இருக்கு. தச்சு முடிச்சிடலாம், அதுல எல்லாம் கைப்பிடியே இல்ல. அந்த சைடுல கைப்பிடியே கிடையாதுடா. ஆட்டி காமிக்கிறியா? இத நம்பி போகணும்.